ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ்லாக். இன்றைக்கி வந்து ஒரு 6 லேக் அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் தான் அங்கே வந்து ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார் லான்ச் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் புக்கிங் பண்ணி அடிக்கி தள்ளினாங்க, வாங்கி தள்ளினாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஒரு மைனர் அப்டேட்டோட வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னா ரெனால்ட் குவிட்டுங்க. ரெனால்ட் குவிட்டில் கிளைம்பர் அப்படிங்கிற டாப் வேரியன்ட் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி மேனுவலில் டாப் வேரியன்ட். இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இருக்குதுங்க. இந்த வண்டி ஆன் ரோட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லேக் பட்ஜெட்லேயே கிடச்சிரும். இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாக் அரவுண்டில் பார்த்துடலாம் வாங்க. ரெனால்ட் குவிட் கிளைம்பர் டாப் வேரியன்ட் இந்த வண்டி தாங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து இன்னமும் ஒரு டஸ்டரோட மினியேச்சர் மாதிரியே தாங்க இருக்குது. அந்த பழைய டஸ்டரோடைய ரிமெம்பரன்ஸை வந்து இந்த வண்டி எப்பயுமே கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். எப்பயுமே இந்த வண்டி வந்து ஒரு மினி டஸ்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ரெனால்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைப் லைன், அந்த இடத்துல குரோமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. லோகோ வந்து புது லோகோ வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சுங்க. புது ரெனால்ட் லோகோ வந்து இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. பழைய லோகோ வந்து இப்போ வர்றதில்லை. இந்த இடத்துல ஏர்வென்ஸ் வந்துட்டு நல்லா காற்று உள்ளே ஃப்ளோ ஆகிற மாதிரியே நல்லா ஏர்வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாக், ஒயிட், தென் பிளாக் அப்படிங்கிற மாதிரி செப்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கிஃப் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் மெட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது. வண்டியோட ஹெட்லைட்ஸில் இந்த ஒரு ஹெட்லைட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே கிளைம்பர் வேரியண்ட்டுக்கு மட்டும்தாங்க வருது. கிளைம்பரில் ஹைபீம் அண்ட் லோபீமுக்கு வந்து டுவல் பேரல் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல டிஆர்எல் வந்து உங்களுக்கு வந்துடுது. உள்ளுக்குள்ளே இருக்கிற இண்டிகேட்டர் வந்து ஹேலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பம்பருமே நல்லா கொஞ்சம் பெரிய பம்பராக தாங்க இருக்குது. வண்டியே 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகங்கிறனால நல்லா ஹைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. குவிட்டில் முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு சிங்கிள் வைப்பர் மட்டும்தான் வந்துட்டுருக்குங்க. வைப்பர்ஸில் எந்த ஒரு அப்டேட்டும் நடக்கலை. நம்ம வண்டியோட பானட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்ஜின் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். வண்டிக்குள்ளே என்ஜின் சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு மேலே பேடிங் பண்ணியிருக்காங்க, பார்க்க முடியுதுங்க. உள்ளுக்குள்ளே ஃபயர் ப்ரொடக்ஷனும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. என்ஜினோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 1000 cc 68 பிஹெச்பியும் 92.5 Nm டார்க்கோட வண்டியில் வந்துடுதுங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் அலைவீல்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு அலைவீல் மாதிரி இருக்கக்கூடிய வீல் கேப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 165 70 614 சைஸோட வந்துடுதுங்க. கிளாடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படி இந்த வீல் ஆர்ச் வரைக்கும் வருதுங்க. அதுக்கப்புறம் சைடு டோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. கீழேலாம் கிளாடிங் வந்து ட்ராவல் ஆகலைங்க. சைடு மிரர்ஸ் வந்து பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. வண்டியோட டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி கலரில் கொடுக்கல, பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வண்டியோட ஏபிசி பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளோட்டிங் எஃபெக்ட்டுக்காக. வண்டிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வண்டியில் ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆண்டனாவும் நல்ல பெரிய ஆண்டனாவும் ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஓவரால் சைட் வியூ பார்ப்போங்க. வண்டியோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 3731 mm லென்த்துங்க. 2422 mm வீல் பேஸோட வந்துடுதுங்க. 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வந்துடுதுங்க. வண்டியோட எக்ஸாக்ட் டைமென்ஷனுங்கிறது கீழே கொடுக்குறேங்க. அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபியூல் டேங்க் ரைட் சைடில் வருது. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற வண்டி தான் நமக்கு இந்தியாவுக்கும் வர்றதுனால உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து ரைட் சைடில் வருதுங்க. 28 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. வண்டியோட டெயில் லைட்டும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் லைட்டுமே உங்களுக்கு ஹேலஜனில் தாங்க வருது. இந்த இடத்துல வண்டியில் டீஃபாகரோ இல்லை வைப்பர் வாஷரோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இந்த இடத்துல புது ரெனோ லோகோ வந்து அப்டேட் ஆகிருக்குங்க. அதுலேயே வந்து ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. இதில் குவிட்டுக்கான ஒரு நேம் பேட்சிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வேரியண்ட் பேட்சிங் எங்கேயுமே கிடையாது. நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணால் நீங்கள் சாவி போட்டு ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா டிரைவர் சீட்டு கிட்ட இருக்கக்கூடிய லிவர் இழுத்து தாங்க பண்ணணும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்னு பார்த்தீங்கன்னா 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த கன் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்து ஒரு வண்டியை ஒரு எஸ்யூவி லுக்கில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்சல் ட்ரே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 279 லிட்டர் பூட் ஸ்பேஸ்ன்னு உங்களுக்கு வண்டியோட வந்துடுதுங்க. ஸ்டெப்னி டயரும் சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆல் டைம் கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். வண்டியோட டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணுறேன். எந்தளவுக்கு ஒயிட்டராக ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 85 டிகிரிஸ் 90 டிகிரிஸ் வரைக்குமே நல்லாவே ஓப்பன் ஆகுதுன்னே சொல்லலாங்க. நல்லாயிருக்கு, ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ளே ஏறி உட்காருவோம். வண்டியோட ஸ்டேரிங் வந்து முதல்ல
அப்டேட் ஆயிருச்சுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாட் பாட்டமோடு இருக்கக்கூடிய ஒரு ரெனோ ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் லோகோவும் அப்டேட் ஆயிருச்சு. இந்த இடத்துல கால்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குதுங்க. வண்டியோட என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ஸ்லைட்டாக ஒரு மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டரோட ஒரு ஜம்ப் இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம வண்டிக்குள்ளே ஏறினதும் ஃபஸ்ட்டு டிரைவர் சைடு தான் பார்ப்போம். என்னங்க டிரைவர் சைடில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஓப்பனிங் லிவர் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல லாக் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் தான் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலேயும் அந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. டோரில் இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஆக்சன்ஸ் இருக்குது, அதுவும் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சென்டரில் வந்தோம் அப்படின்னா ஒரு 8 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு அண்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்துட்டு நமக்கு வயர்லெஸ்ஸாகவே சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பவர் விண்டோ லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ரிமோட் லாக் அண்ட் அன்லாக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹசார்ட் சுவிட்சுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஏசின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான். நீங்கள் டோட்டலாகவே ஏசி இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங்கோ டைப் ஏ சார்ஜிங்கோ எதுவும் கொடுக்கல. யூஎஸ்பியும் ஆக்ஸுக்கான ஒரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கியர் லிவர் இருக்குதுங்க. 5 ஸ்பீட் கியர் லிவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் இருக்குது. அப்புறம் அதுக்கு ஹேண்ட் பிரேக்கு கீழே ஏதோ ஃபோன்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குங்க. ட்ரைபரில் என்ன கிளஸ்டர் கொடுத்துருக்காங்களோ அதே கிளஸ்டர் தான் வருது. பட் டாப் ஏரின் ட்ரைபரில் இந்த கிளஸ்டர் வராதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிளஸ்டர்னு சொல்ல முடியாது. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட்ரூமே கிடைக்கிது. இந்த வண்டியில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்லாம் வந்து கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ரெக்லைன் ஃபங்க்ஷனும் ட்ராவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். வண்டியோட டை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% சப்போர்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி சீட்டோட நம்ம உட்காந்துருக்கிற சைடு கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சைடு சப்போர்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா குஷனாக தான் இருக்குது. வண்டியோட வர சீட் ஃபேப்ரிக் சீட் தான், பட் நல்லா சாஃப்டான சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 6 ஏர் பேக் வேறு அப்டேட்டடாக இருக்குது. அதனால் நல்லா தாங்க இருக்குது. சீட்டு சூப்பராக தான் இருக்குது. டிரைவர் சைடு சன் சைடில் டிக்கெட் ஹோல்டர் கூட கிடையாது. ஜஸ்ட்டு சன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சன் சைடு அவ்வளோதான். கோ பேசஞ்சர் சைடில் போனாலும் எந்த ஒரு வேனிட்டி மிரர் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எம்டியாக தான் இருக்குது. சென்டரில் ஐஆர்விஎம் வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டு ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்ஃபர்டெயின்மெண்ட்காண்ட மைக் இருக்குதுங்க. கால் அட்டன் பண்ணி பேசுகிறப்போ நம்ம டிரைவர் கிளியராக பேசணும். டிரைவர் சைடில் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்காங்க. மைக் இங்கே இருக்குதுங்க. டேஷ்போர்டில் வந்து பார்த்தோன்னா ஐயோ நல்ல டீப் ஸ்டோரேஜுங்க. வேறு லெவல் டீப் ஸ்டோரேஜு. என் கை எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல டீப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. மேலே தான் ஓபிடிக்கான கனெக்டிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டோரில் வந்து பேக்கெட்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடமும் கொஞ்சம் இருக்குதுங்க. கிளைம்பரோட இன்டீரியர்னு பார்த்தோன்னா நல்லா பிளாக் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் மட்டும் பீச் கலரில் பண்ணியிருக்காங்க. 2026 வரக்கூடிய கிளைம்பரில் உங்களுக்கு பவர் மிரர் கண்ட்ரோல்ஸும் ஆட் ஆயாச்சுங்க. நம்ம பவர் மிரர்ஸை எலக்ட்ரிக்கலாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோர் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவே ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ உள்ளே ஏறிடலாம். ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. நான் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்துமே எனக்கு இந்தளவுக்கு முட்டிக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் பாருங்கள் காட்டுற முட்டிக்கு வந்து ஓரளவுக்கு இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. காலை உள்ளே விட்றேன். கால் உள்ளே விட்றேன். பட் ஆனால் லைட்டாக வந்து இடிக்குதுங்க. நான் 6 அடி ஹைட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இடிக்குது. தொடை சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு 70% கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குதுங்க. தொடைக்கு சப்போர்ட் இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என் கை போகிற அளவுக்கு ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அதாவது இவ்வளோ கேப் இருக்குது. கை இப்படி உள்ளே போயிட்ட அளவுக்கு கேப் இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இது கிடையாதுங்க, அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரியரில் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடத்துல டோர் பேக்கெட்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. சென்டரில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு மேடு இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ரியர் ஏசி அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பேருக்கும் கிராப் ஹேண்டில்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரியரில் வந்து பார்த்தோன்னா 3 பேர்த்துக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. எப்படிங்க இருக்குது இந்த சின்ன எஸ்யூவி? சூப்பராக இருக்குங்களா? இந்த கிளைம்பரோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த வண்டியில் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்லாம் இல்லை, ஓகேங்களா? இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் சின்ன வண்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. 6 ஏர் பேக்ஸ் இருக்குங்கிறது சூப்பரான விஷயம். இந்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் 8 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வித் 2 ஸ்பீக்கர்ஸ் தாங்க வருது. வண்டியோட சாவி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரிமோட்டாகவும் ஒரு கீ வந்து நார்மல் கீயை தான் கொடுத்துருக்காங்க. ஏசி கம்ஃபோர்ட்டில் நல்லாவே சீக்கிரமாகவே ரூமை வந்து கூலிங்கும் பண்ணிடுதுங்க. நல்லா இருக்குது. ஒரு ஆன்ரோடு, இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,15,000 கிட்ட வருதுங்க ஆன்ரோட் ப்ரைஸு. நல்ல கார். ஒரு டாப் வேரியண்ட்டே நீங்கள் ஒரு 6 lakh பட்ஜெட்டில் 4 பவர் விண்டோஸு, பவர் மிரர் கண்ட்ரோல்ஸு, ரிமோட் லாக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையான அத்தனையுமே இந்த வண்டியில் கிடச்சிடும். 14 inches வீலும் கிடச்சிருது. இதோட காம்படிஷன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 13 inches வீல் கார்ஸ்லாம் இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் 14 inches வீல்ஸ் வந்துடுறதும் ஒரு சூப்பரான விஷயம். இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஆனமலை ரெனால்ட். அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு புக்கிங்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தாங்க எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி நிறைய வீடியோ இன்னும் கொண்டு வருவேங்க. ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.